இப்பொழுது நம்முடைய பழக்கத்திற்கும் மற்றவருடைய பழக்க வழக்கத்துக்கும் ஆவிக்குரிய கலாச்சாரம் சொல்லுகிறேன், மிகப்பெரிய இடைவெளி வந்து விடுகிறது. மிகப்பெரிய இடைவெளி வருகிற பொழுது திருமணத்துக்கு போய் சில சமயத்தில் கரைப்படுகிற ஒரு இடத்துக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. பழக்க வழக்கங்கள் மாறி போய் விடுகிறது. இதெல்லாம் நினைத்து ஜனங்க ரட்சிப்புக்குள்ளே வரத்துக்கு பயப்படுகிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் போகலாமா? ஏன்னா திருமணம்ன்றது அதனுடைய ஆழம் என்னன்னு அடிப்பான வாழ்க்கையின் அனுபவசாலிகளுக்கு தெரியும். வாழ்க்கையில் அடி மேலே அடி வைத்து வந்தவனுக்கு தெரியும், படிப்படியாக வந்தவனுக்கு தெரியும். திருமணத்தினுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்ன, அதில் எடுக்கிற தீர்மானத்தினாலே மீதி இருக்கிற நாட்கள் முழுவதும் நமக்கு பிரச்சனை வந்து விடும் என்றெல்லாம் தெரியும். அதனால் என்ன பண்ணுகிறது, வெளிச்சத்தின் வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்ம ஜனங்க கிடைக்காது போயிடும். நீதியாக வாழ்ந்தால் நமக்கு சமுதாயத்தை தள்ளப்பட்ட கல்லாக போய்விடும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, விசுவாசித்து கர்த்தர் சொல்லுகிற வழியிலே போங்க. உங்கள் கண்களுக்கு ஜனங்கள் தென்படுவார்கள். அவர்களும் நம்ம போலவே படம் வைத்திருக்கிற